இந்த இப்பதான் இந்த பக்கம் ஓடுறாங்க, மறுபடியும் அந்த பக்கம் ஓடுறாங்க. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி 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 என்ன நம்மளை தள்ளி விட்டுறாங்க. உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும். எந்த நேரத்திலயும் போலீஸ் வந்து தன்னை பிடிச்சுன்னு போய் உள்ள போட்டுடலாம் அப்படின்னு அம்பி நடிக்க போயிருக்கான். நீ என்ன பண்ணு, அம்பிக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்து. அப்ப எங்களுக்கு சரிப்பா, போனா பொறுத்து அவளுக்கும் வாங்கி கொடுத்துறேன் சார். அவருக்கும் ஒரு முன்ஜாமீன் எடுத்து வைங்க சார். விஜய் நான் தொட்டு பாருங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும், போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். நீ விஜய் நான் வீட்டுக்குள்ள மட்டும் இறங்கி பாரு, தமிழ்நாடே பிளாஸ்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தொட்டு மட்டும் பாரு. குப்பரை படுக்க வச்சு முதுகு மேல நடத்துறோம் பையன. உன்ன மாதிரி எத்தனை கீரி குட்டிகளை நான் பாத்திருக்கேன். டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க ஆளுங்களை கொண்டுட்டு கூலா வந்து உட்கார்ந்து என் முன்னாடி விரிச்சு போட்டு உட்கார்ந்து இருக்க உன் தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உனதான் தெரியுமே. உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உங்க விஜய் எளிய படிச்சு படிச்சு சொன்னேன். அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க, பொறுமையாரு பொறுமையாருன்னு கேட்டியாடா? அறிவு கட்டம். ஓ, செம்மையா இருந்துச்சு. என்ன அது வரைக்கும் போனீங்கன்னா செருப்பு திருவிழா ஃபுல்லா நசுக்கினதுல ஃபுல்லா சட்னி ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க. ஒரு கோல்டு செயின் அந்து விழுந்துருச்சு, மெட்டி விழுந்துருச்சு. 4 பைக்கை ஃபுல்லா அடிச்சு உடச்சு மேலே ஏறி நின்னுட்டாங்க. டேய், எவனாவது இனிமே டிவிகே ஃபேன்ஸை தற்குறின்னு சொல்லிட்டுதுன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான் பாத்துங்களேன். நாங்க எங்க அண்ணன் வந்த பிரச்சார கூட்டத்துல ஆயிரக்கணக்கான பேர் சூழ்ந்துருக்கோம். எங்க எல்லார் கையிலுமே போன் இருந்துச்சு, அது இல்லாம ட்ரோன் கேமரா சுத்திட்டு இருந்துச்சு. இருந்தாலும் திமுக காரங்க உள்ள பூந்து எங்களை படுக்க வச்சு கழுத்துல ஏறி மிதிச்சாங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். எங்க கையில போன் இருந்துச்சு, ஆனா நாங்க ரெக்கார்ட் பண்ண முடியல. எங்களை சுத்தி ட்ரோன் சுத்தி இருந்துச்சு, ஆனா அந்த ட்ரோன் வந்து அந்த டைம்ல வந்து ரெக்கார்ட் ஆகல. இருந்தாலும் இல்ல, நாங்க ப்ரூஃபை காமிச்சிருப்போம்டா. அது மட்டும் இல்லாம 41 பேர் செத்தா என்னடா இப்ப? அதை விடுங்கடா, பெத்த குழந்தை செத்து போச்சு, அது செத்தா என்னடா இப்ப? நாங்க இன்னொரு குழந்தை பெத்துக்குவோம்டா. ஆனா எங்க அண்ணன் போனா திரும்ப வருவாராடா? சொல்லுங்கடா. எங்களை பார்த்து தற்குறின்னு சொல்றீங்க. எங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு இதுல புரிஞ்சுக்கங்கடா. நாங்கெல்லாம் எங்க ஃபேன்ஸ் எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் உடனே அந்த கூட்டத்துல இருந்து எப்படி காணாம போனார்னே தெரியல. ஆனா கரெக்டா எங்க அண்ணனை வீட்டுக்கு அனுப்பி வச்சோமா இல்லையா? தனி விமானம் பிடிச்சி கரெக்டா அனுப்பி வச்சோமா இல்லையா? ஆனா அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு லேட்டா இருந்துச்சுன்னு எங்க அண்ணன் சொல்றதையும் நம்புறோம். இதெல்லாம் பண்ற நாங்க தற்குறிங்களாடா? கிடையாது. எங்க மூளையில வந்து பீ தான் இருக்கு. அதனால தற்குறிகள் அப்படின்னு சொல்லி இனிமே கூப்பிடாதீங்க, பி மூளைவாதிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஓகேங்களா? இந்த பேர் கூட எங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை விட கேவலமானவர்கள் தான் நாங்கள். ஆட்சி மட்டும் கைக்கு இருக்கு. கேட்ல இருந்து 8 கிலோமீட்டர் வரை நம்ம கண்ட்ரோல். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, பர்மிஷன் எதுக்குமே கேட்கவே தேவையில்ல. டிவிக்கே அப்படின்னா போகுது. புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. தமிழக வெற்றி கழகம் நைட் வர போலீஸ் வரை நோண்டுறாங்க பாத்தியா? பாஸ் வாங்கிட்டா வண்டிக்கு மாநாடு போக கூட வீட்டுக்கு போனோம் பாத்தியா? அவனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம யாருன்னு காட்டுறோம். ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முக லட்சணம் வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா இங்க பார், ஒரு உயிர் இனிமே ஏதோ ஒன்று ஆச்சுன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து சரி ஒரு அடிப்படை மனிதனா இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன பண்ணுவோம், சக மனிதர்கள் என்ன பண்ண போறோம்னு பொறுத்து இருந்து பாருங்க. ஒரு பண்ண திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல. எல்லாரும் தான் இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுத இதை கொண்டு போய் குடிபாருக்குள்ள வச்சு அமுக்கு. ஆட்சி எவன் கையில இருந்தாலும் சிஎம் எங்க அண்ணன்
தளபதி விஜய் தான்டா. அடே உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. நான் அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சதை விட என் அண்ணன் தளபதியை பத்தி தேடி 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 படிச்சதாண்டா அதிகம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? செந்தில் பாலாஜி, யாரோ செந்தில் பாலாஜி. ஆமா, கரூர் வேணா உன் கோட்டையா இருக்கலாம், ஆனா எங்க அண்ணன் தளபதிக்கு தமிழ்நாடே கோட்டை. உங்கள மாதிரி இளவட்டங்களை ஒழிச்சாதான் அந்த மாதிரி கிழவனுங்களை ஒழிக்க முடியும். வெட்டி பயலுவா, வெறும் பயலுவா. நீ யாருன்னு எங்க அண்ணன் காட்டிட்ட, ஆனா எங்க அண்ணன் தளபதி யாருன்னு இனிமேதான் காட்டுவாரு. ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு ரூம்பு. எங்க அண்ணன் அமைதியா போன்னு நினைச்சாரு, சிங்கத்தை வர குகையிலிருந்து சீண்டிட்டீங்க. சிங்கம் வெளியே வரும்போது தெரியும் ஆட்டம் எப்படி இருக்குன்னு. இனிமே தானே பார்க்க போறீங்க. எங்க அண்ணன் தளபதி ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். இந்த முட்டாள் ஜனங்க வந்த மாறிடும், கெஜ்ரிவால் வந்த மாறிடும், கலாம் வந்த மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். கண்ணுங்களா ஏ செல்லங்களா, என்னமா போலீஸ்டர் பொய் சொன்னீங்கடா. எனக்கு தான் ஜோரம், ஆஹா ஜோரம். செத்த நாய் மேலதான் எத்தனை லாரிதான். ஐயா வந்துட்டாருங்க, காஃபி போடணுமுங்க. ஐயா வந்துட்டாருங்க, கேட்ட. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் சேலத்தில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் மழை குறுக்கிட்டதால் தொண்டர்கள் சேரை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினர். என்ன காரணம்? பழக்க தோசை சாரிண்ணா, இப்பதானே சொன்னேன். பழக்க தோசை சாரிண்ணா. கூட்டம் கலைந்து போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த நிர்வாகிகள் என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. கையில் தேங்காயை எடுத்துக்கொண்டு வினோத பூஜை செய்து வழிபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. அறுப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா. சங்கி சங்கிங்க. சங்கியா? சங்கி? நான் சங்கியா? நீ சங்கி தான்டா. உன்னை மட்டும் மனசுல வச்சுங்க. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைச்சதுன்னா அது நினைக்காது. டேய் வாடா, கொடி பறக்கிற நேரம் இதுடா. கொடி அவனை தேடி போய் கொல்ல போறேன்டா. கொடி தர பொழக்கிற நேரம் இதுடா. டான் 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 டான். தேங்க் யூ. எனக்கே சிரிப்பா இருக்கு. ஸ்க்ரால் பண்ணா போட்டோஸ் போட்டு ரொம்ப அஃபென்சிவான வார்த்தைகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படின்னு தெரியல. 2 பெண் கொள்கை தலைவர்களை வச்சுட்டு ஒரு பெண்ணை இழிவா பேசுறதுக்கான நிலை தாவேக்கால ப்ரிவைல் ஆயிட்டு. வருத்தப்படாத. கையெடல முதல்ல கையெடல நாய விளக்குமாறு பெஞ்சு போயிடும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல. இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறது இப்பதான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும்.
அவர்கள் அன்றே சொன்னாரு கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேகா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து. நடிகர்லாம் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒய்ஃப் எல்லாம் போயிட்டு தப்பு தப்பா மார்க்கிங் பண்ணி போட்டு சொல்றாங்களா, அதுக்கு ரிப்ளை பண்ணணும். இதுதானே கரெக்ட். ஒரு போரா இருந்தா கூட வந்து நியாயத்தோட தான் நம்ம போர் செய்யணும். பிலோ த பெல்ட் ரொம்ப அசிங்கப்படுத்துறது, போட்டோஸ் எடுத்து எடிட் பண்ணி போடுறது, வேற என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ எங்கேயாவது இருந்தா கூட அவங்களோட நான் இருந்தா கூட அதை தேடி பொறுக்கிட்டு வந்து எடுத்து வந்து போட்டு அதை அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி கண்டினியூஸ் அபியூஸ் நடந்துகிட்டே இருக்கு. பச்சை போடுறாங்க. இப்ப பயங்கரமா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் வெளியே விட்டா பல குடும்பத்தை கெடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி பண்றதுனால எப்படிப்பா அவங்க ஓட்டு வேணுமா வேணாமா? அது என்னன்னா அவங்க எல்லாம் வந்து பொண்டாட்டியோட இருக்காங்களா, அப்படியா? அது பொண்டாட்டியோட இல்லாதவங்களுக்கு ஒரு மன கஷ்டம் இருக்கு. ஒரு அது வந்து ஒரு நோய் காண்டா இருக்கும் மனநோய். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. வர கிழமையில வந்து வந்து சொல்ல மாட்டா. நயா அவர்லாம் வந்து ஃபேமிலியோட ஜாலியா ஊர் சுத்தின்னு இருக்காரு, குடும்பம் குழந்தை குட்டின்னு எல்லாம் ஒன்னா ஒத்துமையா இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உயிரோட இருக்க இஷ்டம் இல்ல. மருந்த குடிச்சு சாகலாம் போல தோணுது. போய் சேர வேண்டியதானே. மருந்து வாங்குறவன பயமா இருக்கு. இவர் வந்து அஜித் சார் ஃபேமிலியை கலாச்சாலோ இல்ல வேற ஃபேமிலியை கலாச்சாலோ எதுனா ஆயிடும். இல்ல கலாய்க்கிறதுனால நல்ல பேர் கிடைக்குமா? குத்துவாங்கல 2026ல குத்துல மூஞ்சில நல்லா குத்துவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ராசா. வாழ்நாள் முழுக்க நம்ம எடுக்கிற நல்லது கெட்டதுக்காக நம்ம வாழ்க்கையில கூடவே நிக்கிற ஒரே ஜீவன் உங்க வாழ்க்கை துணை மனைவி மட்டும் தாங்க, வேற யாரும் இல்ல. அவர் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. எங்க தளபதி கால் தூசி அவனா வர மாட்டானுங்க. இந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பத்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கு? உனக்கு எதை பத்தி அக்கறை இருக்கு? உங்களை கடற்கரையில புதைக்க விட்டதே தப்பு. நீ இங்க மாதிரி பேனா வை. ஒரு நாள் நான் வந்து புதைக்கிறேன். பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல, பேனா வைக்க காசு எங்க இருந்து வருது? உனக்கு எங்க இருந்து வருது? ஏன் அண்ணா அறிவாலயத்து முன்னாடி வை, இல்ல நினைவிடம் கட்டிட்டு அதுல வை. கடலுக்குள்ளதான் பாரு 13 மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும் என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம். அதனால நாங்கள் கடலுக்குள்ள பேனா வைப்பதை எதிர்க்கிறோம். தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் அட்டாக். இங்க வா. ஐயா யாருக்காரப்பே கிட்ட 4 வார்த்தை பேசிக்கிறேன், 4 வார்த்தை தான் பேசுவேன். அதுக்கு மேல இது கிட்ட நான் பேசவே மாட்டேன். தெரியாது அப்பாவி மாதிரி பரிதாபமா நிக்கிறீங்களா? டேய் நீங்க பெரிய ஆளுங்கடா, கேப் மாறிங்கடா. நீங்க இதுக்கு தான் குடுக்கறாங்கன்னா லைன் கட்டி நிக்கிறீங்க. யாராவது இலவசமா அரிசி போடுறாங்கன்னா அதையும் வரிசையில இருந்து வந்து வாங்கிக்கிறீங்க. எவனாவது இலவசமா வேட்டி சட்டை கொடுக்கறான்னா அதையும் வரிசையில இருந்து வந்து வாங்கி. என்னைக்குப்பா நல்லவன் கெட்டவன் பார்த்து ஓட்டு போட்டுருக்கானுங்க? இவனுக்கு கணக்கு என்ன? ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு பித்தளை பாலான்னு தானப்பா போட்டுருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை 5 வருஷம் பிசினஸ் ஆக்கி லஞ்சம் பேர்ல கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை கொள்ளை அடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுங்களை அடிக்கிறதுல தப்பே இல்ல. இவனுக்கு அடி வாங்கி சாகிறதுக்கு பிறந்தவனுங்க. எப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்து. டேய் இதுக்கு எதுக்குடா அப்பவே பிறந்தீங்க? ராசப்பா இவனை திருத்தவே முடியாது, இவனுக்கு திருத்தவே மாட்டாங்க. டேய் வாங்கிட்டு போங்க.